இப்படி ஒரு பெரிய அதிகாரியை போய் சொன்னா இந்தியாவுடைய அந்தஸ்து என்ன இருக்கு? அட ஏங்க நீங்க ஒண்ணு இந்தியாவோட அந்தஸ்தையே நீங்க தான் இடுப்புல ஏத்தி வச்சுக்கிட்ட மாதிரியும் இந்த அம்மா பொய் சொல்லிட்டதுனால அதை பொத்துன்னு கீழே விழுந்துட்டா மாதிரியும் கடந்து புலம்புறீங்க. எலெக்ஷன் டயத்துல எம்புட்டு பேர் ஓட்டு வாங்குறதுக்காக உதார் விடுறாங்க. எனக்கு ஓட்டு போடுங்க, உங்க வீட்டு பைப்ல எல்லாம் பாயாசமா ஊத்தும், பன்னிக்குட்டி எல்லாம் கண்ணுக்குட்டியா மாறும், மொட்டை தலையில முடி முளைக்கும், சொட்ட தலையில செடி முளைக்கும், அப்படி இப்படின்னு அளந்து விடுறாங்க. ஜெயிக்கிறாங்க, மந்திரியாவும் ஆயிடுறாங்க. சொன்னபடி செய்யறாங்களா இல்லையே? அப்ப அது பொய் தானே. உடனே உங்க சட்டம் அவங்கள பார்த்து, ஐயா நீ பொய் சொல்லி பதவிக்கு வந்துட்ட, அதனால இனிமே நீ மந்திரி இல்ல எந்திரி அப்படின்னு சொல்லணும். சொல்லுதா? ஏமா உங்களை மாதிரி ஜனங்க தானே சாதாரண மனுஷங்களை மந்திரி ஆக்குறீங்க, அப்புறம் நீங்களே எப்படி சலிச்சிட்டா இப்படி? அடாடாடா ஐயா, இப்ப சொன்னீங்களே இது 100க்கு 100 கரெக்ட்டுங்க. எங்களால மனுஷங்களை மந்திரியாக்க முடியுது, மந்திரிங்களை தான் மறுபடியும் மனுஷங்களாக்க முடியல. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.